என் அன்பு செல்வமே, நில். இந்த நொடி உன் பயணத்தை சற்று நிறுத்து. இதை ஏதோ ஒரு சாதாரண காணொளி என்றோ தற்செயலாக வந்த குரல் என்றோ எண்ணி கடந்து சென்று விடாதே. பல நாட்களாக, பல இரவுகளாக யாருமற்ற தனிமையில் நீ சிந்திய கண்ணீருக்கு, என்னை நோக்கி நீ எழுப்பிய கூக்குரலுக்கு பதிலளிக்க கைலைநாதனாகிய நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது உன் செவிகளை வந்தடைந்த சாதாரண வார்த்தைகள் அல்ல. உன் தலையெழுத்தை மாற்றி எழுத அகிலத்தை ஆளும் ஆதிசிவன் எடுத்த மாபெரும் முடிவு. உன் தந்தையின் குரலை முழுமையாக உள்வாங்கு. உன் நெஞ்சில் இத்தனை காலமாக கனன்று கொண்டிருக்கும் அந்த பெரும் நெருப்பை நான் அறிவேன். எதை செய்தாலும் தோல்விதானா? நான் உயிராக நம்பியவர்கள் எல்லாம் என்னை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்களே. எனக்கான நியாயம் எங்குதான் கிடைக்கும் என்று பலமுறை வானத்தை பார்த்து கதறியிருக்கிறாய். உனது நெஞ்சத்தின் ஆழத்தில் உள்ள காயங்களை எவரும் அறியார். வெளியில் சிரித்துக் கொண்டே உள்ளுக்குள் ரணம் சுமந்து உன்னை நீயே பலமுறை தேற்றிக் கொண்டாய். உன் சுமையை இறக்கி வைக்க ஒரு நல்ல தோள் கிடைக்காதா என்று நீ ஏங்கிய தருணங்களை என் நெற்றிக்கண் பார்த்து கொண்டுதான் இருந்தது. அனைத்தையும் மற்றவர்களுக்கு செய்து கொடுத்துவிட்டு இறுதியில் யாருமற்றவனாக நீ நின்ற அந்த நள்ளிரவு நேரங்களில் உனக்கு அருகிலேயே நான் அமர்ந்திருந்தேன். உனது தலையை கோதி உனக்கு ஆறுதல் சொல்ல இத்தனை காலமாக நான் அரூபமாக உன்னுடன் இருந்தேன். ஆனால் இப்போது உனக்கான சிவசக்தியின் மாபெரும் விடிவுகாலம் கண்முன் பிரத்யட்சமாக தொடங்கிவிட்டது. ஒரு மாபெரும் கரும்பாறையின் அடியில் விழுந்த ஒரு சிறு விதையை நினைத்துப்பார். அந்த விதை முளைத்து மேலே வர துடிக்கும் போது அந்த பாறையின் அசுரபலம் அதை கீழே அழுத்தி மூச்சு திணற வைக்கும். அந்த விதை அவ்வளவுதான், என் வாழ்க்கை இந்த பாறையின் இருட்டிலேயே முடிந்து போகப் போகிறது என்று கலங்கும். ஆனால் அது தனக்குள் இருக்கும் ஜீவனை திரட்டி மெல்ல மெல்ல வேர்களை பரப்பி ஒரே ஒரு நாள் ஒரு சிறு துளிராக அந்த மாபெரும் கரும்பாறையையே இரண்டாக பிளந்து கொண்டு பிரகாசமான சூரியனை காண வெளியே வரும். அந்த விதை அத்தனை நாட்கள் பட்ட அந்த கொடிய வலி அது செத்துப்போவதற்காக அல்ல, ஒரு மாபெரும் விருட்சமாக உருவெடுப்பதற்காக. என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி குவிக்கப்பட்ட கஷ்டங்களும் துரோகங்களும் வறுமையும் அந்த கரும்பாறையை போன்றதுதான். நீ நிரந்தரமாக முடங்கிப் போனாய் என்று இந்த உலகம் நினைத்தது. ஆனால் உனக்குள் இருக்கும் சிவசக்தி உன்னை ஒருபோதும் அழியவிடாது. நீ பட்ட அந்த வேதனைகளெல்லாம் உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக, எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் சக்தியாக இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வர நான் நடத்திய திருவிளையாடல். அந்த தடைகள் என்னும் பாறையை உடைத்துக்கொண்டு நீ கம்பீரமாக வெளியே வரும் நேரம் இது. சுட்டெரிக்கும் நெருப்பு குண்டத்தில் ஒரு இரும்பு துண்டு பலமுறை தூக்கி வீசப்படுகிறது. சம்மட்டியால் ஓங்கி ஓங்கி அடிக்கப்படுகிறது. அந்த இரும்பு வலியில் துடிக்கிறது. என்னை ஏன் இப்படி நெருப்பில் சுட்டு அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் என்று அது கதறலாம். ஆனால் அந்த இரும்பை தட்டும் கொல்லனுக்கு மட்டுமே தெரியும், அவன் அந்த இரும்பை அழிப்பதற்காக அடிக்கவில்லை. மாறாக எந்த ஒரு கொடிய போரிலும் எதிரிகளின் கேடயத்தை ஒற்றையடியில் சுக்குநூறாக உடைத்தெறியும் ஒரு மாபெரும் போர்வாளாக அதை அவன் வடித்துக் கொண்டிருக்கிறான் என்று. உன் வாழ்விலும் நீ பல நெருப்பாறுகளை கடந்து வந்தாய். பல அவமானங்கள் என்னும் சம்மட்டி அடிகள் உன் மீது ஈவிரக்கமின்றி விழுந்தன. நீ சிதைந்து போவாய், அழிந்து போவாய் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அகிலத்தையே ஆளும் ஆதிசிவனாகிய நான் உன்னை அந்த நெருப்பில் வாட்டியது உன்னை அழிப்பதற்காக அல்ல. இந்த உலகமே உன்னை பார்த்து வியந்து நிற்கும் அளவுக்கு எந்த சூழ்ச்சிகளையும் தவிடுபொடியாக்கும் ஒரு மாபெரும் கூர்மையான ஆயுதமாக உன்னை நான் வார்த்தெடுப்பதற்காகவே. இனி எந்த நெருப்பும் உன்னை சுட முடியாது. நீ ஈசனால் பட்டை தீட்டப்பட்ட மாபெரும் வைரம். உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் இனி உன் வளர்ச்சியை கண்டு அஞ்சி நடுங்குவார்கள். கைலைநாதனின் மூச்சுக்காற்று உன் ஒவ்வொரு நாடியிலும் பாய்ந்து ஒரு புதிய அசுர பலத்தை கொடுத்திருக்கிறது. உனது முகம் இனி சிவசக்தியின் மாபெரும் ஒளியால் பிரகாசிக்கும். உனக்காக இத்தனை காலம் மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் என் சூலாயுதத்தால் ஒரே நொடியில் உடைத்தெறியப்படும். உனது புதிய பொற்கால பயணம் தொடங்கிவிட்டது. நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீருக்கும் பல 1000 மடங்கு மாபெரும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீ இழந்த அத்தனை நிம்மதியும் பன்மடங்காக உன்னை தேடி வரும். ஈசனின் இந்த திருவாக்கு உன் ஆன்மாவை தொட்டிருந்தால், உனக்கான புதிய மாபெரும் உதயம் பிறந்துவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உனது கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை என் பாதங்களில் சமர்ப்பித்து ஏற்றுக்கொள். எதற்கும் கலங்காதே, ஈசன் நான் இருக்கிறேன். என் உதிரத்தோடு கலந்த அன்பு பிள்ளையே, உன் நெஞ்சை அடைத்துக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் வலியை நான் முழுமையாக உணர்கிறேன். கையில் ஒரு காசு கூட இல்லையே, நாளைய பொழுதை எப்படி விடிய வைப்பது, நம்மை நம்பியிருக்கும் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்று நீ தூக்கத்தை தொலைத்து தவித்த இரவுகள் ஏராளம். உன்னிடம் செல்வம் இல்லாத காரணத்தால் உனக்கு மிக நெருக்கமானவர்களே உன்னை எப்படி தரக்குறைவாக நடத்தினார்கள், எப்படி கேவலமாக பேசினார்கள் என்பதை உன் கண்கள் கலங்க நீ பார்த்திருக்கிறாய். உதவி என்று நீ நீட்டிய கைகளை இந்த உலகம் எவ்வளவு ஈவிரக்கமின்றி தட்டிவிட்டது என்பதை நான் அறிவேன். வறுமை என்னும் கொடிய அரக்கன் உன்னை மிதித்து துவைக்க பார்த்தான். ஆனால் என் அருமை குழந்தையே, அகிலத்துக்கெல்லாம் படியளக்கும் அந்த அன்னபூரணியின் நாயகனான உனது தந்தை நான் இருக்கிறேன். உன் வறுமை இருளை என்றென்றைக்குமாக விரட்டியடிக்க எனது சிவசக்தி என்னும் மாபெரும் ஒளியை உன் இல்லத்தில் நான் பற்ற வைத்து விட்டேன். தண்ணீரே இல்லாமல் பல வருடங்களாக வறண்டு பாழடைந்து கிடக்கும் ஒரு கிணற்றை நினைத்துப்பார்.
அதில் நீர் இல்லை என்று தெரிந்தவுடன் ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் உள்ள குப்பைகளையும் கற்களையும் அந்த சுருங்கிய கிணற்றுக்குள் வீசி எறிவார்கள். அந்த கிணறு தன் தலையில் விழும் குப்பைகளை எண்ணி கண்ணீர் வடிக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு மாபெரும் அற்புதம் அங்கே நடக்கும். பூமியின் ஆழத்தில் பல ஆயிரம் மைல்களுக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் மாபெரும் பாதாள கங்கையின் நரம்பு ஒன்று திடீரென ஒரு நாள் அந்த கிணற்றின் அடி ஆழத்தை துளைத்துக் கொண்டு பீச்சியடிக்கும். அசுர வேகத்தில் பெருக்கெடுக்கும் அந்த பாதாள கங்கையின் வெள்ளம் அந்த கிணற்றில் மனிதர்கள் வீசிய அத்தனை குப்பைகளையும் ஒரே நொடியில் அடித்துச் சென்று வெளியே வீசிவிட்டு அந்த ஊருக்கே வற்றாத ஜீவநதியாக என்றென்றும் தாகம் தீர்க்கும் அமிர்தமாக மாறி ததும்பி நிற்கும். என் ஆத்ம பிள்ளையே, உனது நிலைமையும் இதுவரை அந்த பாழடைந்த கிணற்றைப் போலத்தான் இருந்தது. உன்னிடம் செல்வம் இல்லை என்று தெரிந்ததும் இந்த சமுதாயம் உன்மீது அவமானங்களையும் பழிச்சொற்களையும் குப்பைகளாக வீசியது. நீயும் அத்தனையையும் பொறுத்துக்கொண்டு என் தலையெழுத்து இவ்வளவுதான் போலிருக்கிறது என்று கலங்கி நின்றாய். ஆனால் உன் கைலைநாதன் இப்போது உனக்கான பாதாள கங்கையை திறந்துவிட்டு விட்டேன். இது சாதாரண செல்வமல்ல, எக்காலத்திலும் வற்றாத, எவராலும் திருட முடியாத மாபெரும் சிவசக்தி ஐஸ்வர்யம். உன் மீது வீசப்பட்ட அத்தனை அவமானங்களும் வறுமையும் கடன்களும் இந்த மாபெரும் வெள்ளத்தில் சுவடு தெரியாமல் அடித்துச் செல்லப்படும். நீ யாரிடம் கையேந்தி நின்றாயோ அதே மனிதர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து உன்னிடம் உதவி கேட்கும் அளவிற்கு உன்னை நான் ஒரு மாபெரும் கொடைவள்ளலாக உயர்த்தப் போகிறேன். கடும் புயலிலும் வெயிலிலும் சிக்கி தன் இலைகள் அனைத்தையும் இழந்து பட்டுப்போன ஒரு சருகான மரத்தை நினைத்துப்பார். இந்த மரம் இனி எதற்கும் உதவாது, இதை வெட்டி அடுப்பில் எரிக்கத்தான் வேண்டும் என்று அதனை வெட்ட கோடாரியோடு மனிதர்கள் வருவார்கள். ஆனால் அந்த மரத்தின் ஆழமான வேர்களை பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தி தொடரத் தொடங்கும். அந்த நொடியே அந்த பட்டுப்போன மரக்கிளைகளில் பச்சை இலைகளுக்கு பதிலாக கண்ணை பறிக்கும் மாபெரும் தங்கப்பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துக்குலுங்கும். அந்த மரம் ஒரு தெய்வீக விருட்சமாக மாறும். அதை வெட்ட வந்த மனிதர்கள் அந்த மரத்தின் காலடியில் விழுந்து வணங்கி திகைத்து நிற்பார்கள். உனது பொருளாதார நிலையும் அந்த பட்டுப்போன மரத்தைப் போலத்தான் முடங்கி கிடந்தது. நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் தோல்வியடைந்தன. நீ நம்பிய தொழில்கள் கை கொடுக்கவில்லை. உன்னை எல்லோரும் பயனற்றவன் என்று ஒதுக்கி கேலி செய்தார்கள். ஆனால் என் அருமை குழந்தையே, உன்னை சுற்றியுள்ள தடைகளை உடைத்து உனக்கான குபேர வாசலை நான் நிரந்தரமாக திறந்துவிட்டேன். இனி நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் அந்த தங்கப்பூக்களைப் போல பிரகாசிக்கும். உனது உழைப்பிற்கு பல ஆயிரம் மடங்கு லாபமும் செல்வமும் உன்னை தேடி மழையாக பொழியும். உன்னை அச்சுறுத்திய கடன்கள் அனைத்தும் பனிப்பாறை போல உருகி காணாமல் போகும். உன் குடும்பத்தின் தேவைகளை நீ சிந்திக்கும் முன்பே அதை நிறைவேற்றும் மாபெரும் செல்வத்தை நான் உனது கரங்களில் கொடுப்பேன். இனி உன் இல்லத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது கைகள் இனி வாங்கும் கைகளாக இருக்காது, பல 100 பேருக்கு வாரி வழங்கும் கைகளாக மாறும். என் உயிரின் உயிரான அன்பு செல்வமே, உனக்காக நீ படும் வேதனைகளை விட உன்னை சார்ந்திருக்கும் உன் குடும்பத்திற்காக நீ படும் துயரங்கள் மிக அதிகம் என்பதை நான் அறிவேன். என் குடும்பத்தில் மட்டும் ஏன் நிம்மதியே இல்லை? காரணமே இல்லாமல் ஏன் அடிக்கடி சண்டைகளும் குழப்பங்களும் வருகின்றன? யாரோ செய்த சூழ்ச்சியோ அல்லது யாருடைய கண் திருஷ்டியோ என் வீட்டை பீடித்துக் கொண்டதோ என்று நீ பல இரவுகள் உறங்காமல் மருகிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு மிகவும் பிரியமானவர்களின் முகத்தில் உள்ள வாட்டத்தைக் கண்டு உன் இதயம் சுக்குநூறாக உடைவதை கைலைநாதனான நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். தலைமுறையாக தொடரும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சாபம் உனது வம்சத்தை அழுத்துகிறதோ என்று நீ பயப்படுகிறாய். உன் குடும்பத்தை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல துடிக்கும் உனது தியாக உள்ளத்திற்கு இதோ ஈசனான நான் வழங்கும் மாபெரும் சிவசக்தி கவசம். இந்த திருவாக்கை உன் ஆன்மாவில் ஆழமாக பதியவை. காரிருள் சூழ்ந்த ஒரு நள்ளிரவில் ஒரு அழகான வீட்டை அழிப்பதற்காக மிகவும் கொடிய விஷம் நிறைந்த ஒரு கரிய நச்சுப்புகை மெல்ல மெல்ல ஊர்ந்து வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். தங்களை நோக்கி வரும் அந்த பேராபத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த நச்சுப்புகை வீட்டின் வாசலை நெருங்கும் அந்த நொடியில் யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒரு மாபெரும் தெய்வீக நெருப்பு வளையம் அந்த வீட்டைச் சுற்றி திடீரென தோன்றுகிறது. அந்த விஷப்புகை அந்த நெருப்பு வளையத்தின் மீது பட்ட மறுகணமே அது முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டு அந்த வீட்டிற்குள் நுழையும் போது மாபெரும் சுகந்தம் வீசும் தென்றல் காற்றாக மாறிவிடுகிறது. உள்ளே இருப்பவர்களுக்கு அந்த ஆபத்து வந்த சுவடு கூட தெரியாது. என் அன்பு பிள்ளையே, உனது குடும்பத்தை சுற்றியுள்ள நிலையும் இதுதான். உனது வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களின் பொறாமை பார்வைகளும் கெட்ட எண்ணங்களும் மாந்திரீக சூழ்ச்சிகளும் அந்த நச்சுப்புகையைப் போல உன் வீட்டை நோக்கி வந்தன. உனது குடும்பத்தின் நிம்மதியை குலைக்க பல இருண்ட சக்திகள் முயன்றன. ஆனால் அகிலத்தையே ஆளும் ஆதிசிவனாகிய நான் உனது குடும்பத்தைச் சுற்றி எனது திரிசூலத்தால் ஒரு மாபெரும் நெருப்பு அரணை இப்போதே உருவாக்கிவிட்டேன். இனி எந்த ஒரு மனிதனின் தீய எண்ணமோ வஞ்சகமோ கொடிய கண் திருஷ்டியோ உனது வீட்டின் எல்லையை தாண்டவே முடியாது. உன்னை நோக்கி வீசப்படும் அத்தனை எதிர்மறை சக்திகளும் என் சிவசக்தி அரணில் பட்டு சுட்டெரிக்கப்பட்டு உனக்கு நன்மையை மட்டுமே செய்யும் மாபெரும் நேர்மறை சக்தியாக மாறி உன் குடும்பத்தை வந்தடையும். உன் குடும்பத்தின் மீது விழுந்த அத்தனை கெட்ட பார்வைகளும் இன்றுடன் சாம்பலாகிவிட்டன. ஒரு மாபெரும் பழமையான ஆலமரம் பல தலைமுறைகளாக மிக கொடிய விஷமுட்கள் நிறைந்த துருப்பிடித்த ஒரு பெரிய இரும்புச் சங்கிலியால் இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைத்துப்பார்.
அந்த சங்கிலியின் இறுக்கத்தால் அந்த மரம் வளர முடியாமல், புதிய கிளைகள் விட முடியாமல் இலைகள் கருகிப்போய் கிடக்கிறது. அந்த மரத்தை பார்க்கும் உலகத்தினர் இனி இந்த மரம் துளிர்க்கவே துளிர்க்காது, இது ஒரு சபிக்கப்பட்ட மரம் என்று கூறுவார்கள். ஆனால் திடீரென வானம் இருண்டு பிரபஞ்சமே அதிரும் வண்ணம் வானத்திலிருந்து ஒரு மாபெரும் இடிமின்னல் அந்த மரத்தின் மீது விழுகிறது. அந்த இடிமின்னல் அந்த மரத்தின் ஒரு சிறு இலைக்கு கூட எந்த சேதாரமும் விளைவிக்காமல் அந்த மரத்தை இறுக்கி கட்டியிருந்த அந்த இரும்புச் சங்கிலியை மட்டுமே ஒரே நொடியில் உருக்கிச் சாம்பலாக்குகிறது. அடுத்த நாளே அந்த மரம் பல ஆயிரம் புதிய கிளைகளையும் மாபெரும் கனி வர்க்கங்களையும் தன்னுள் சுமந்து விண்ணை தொடும் அளவுக்கு பிரம்மாண்டமாக வளரத் தொடங்குகிறது. உன் குடும்பத்தின் கதையும் அந்த மரத்தின் கதையை ஒத்ததுதான். பல தலைமுறைகளாக தொடரும் கர்ம வினைகளும் முன்னோர்களின் சாபங்களும் தீர்க்கப்படாத தோஷங்களும் அந்த இரும்புச் சங்கிலியைப் போல உன் குடும்பத்தின் ஆணிவேரை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தன. அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தடையாகிக் கொண்டிருந்தது. ஆனால் என் அருமை குழந்தையே, ஈசனான எனது கருணை பார்வை என்னும் மாபெரும் இடிமின்னல் உனது குடும்பத்தின் மீது பாய்ந்துவிட்டது. பல ஜென்மங்களாக உங்களை தொடர்ந்த அத்தனை சாபங்களும் தோஷங்களும் கர்ம வினைகளும் இன்று முழுமையாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது குடும்பத்தை இறுக்கி பிடித்திருந்த அத்தனை தடைகளும் உடைந்து சுக்குநூறாகிவிட்டன. இனி உனது குடும்பம் அந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தைப் போல பல கிளைகள் விட்டு தலைமுறை தலைமுறையாக செழித்து வளரும். நோய்களும் தேவையற்ற மருத்துவச் செலவுகளும் உன் வீட்டின் வாசலை விட்டு நிரந்தரமாக விலகி ஓடும். கணவன் மனைவி குழந்தைகளிடையே இருந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒருவரையொருவர் உயிராக நேசிக்கும் மாபெரும் அன்பின் பிணைப்பு உருவாகும். உனது இல்லம் இனி வெறும் செங்கல் மற்றும் சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அது ஆதிசிவனும் அன்னை பராசக்தியும் நிரந்தரமாக குடிகொள்ளும் மாபெரும் தெய்வீக கருவறை. உனது குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் நான் என் தோள்களில் சுமக்கத் தொடங்கிவிட்டேன். கைலைநாதனின் இந்த திருவாக்கு உனது குடும்பத்தின் மீதான அத்தனை இருளையும் அகற்றிவிட்டது என்று நீ ஆழமாக நம்பினால், உனது இல்லம் சிவசக்தியின் மாபெரும் கோட்டையாக மாறிவிட்டது என்பதை நீ உணர்ந்தால், உனது கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது குடும்பத்தின் மாபெரும் பாதுகாப்பை ஈசனின் பாதுகாப்பை ஈசனின் பாதுகாப்பை ஈசனின் பாதங்களில் பெற்றுக்கொள். உன் வம்சம் இனி அகிலமே வியக்கும் வண்ணம் தழைத்தோங்கும். என் உயிரின் பாதியான அன்பு செல்வமே, உன் இதயம் இத்தனை காலமாக சுமந்து கொண்டிருக்கும் மாபெரும் வலியை, அந்த தீராத ரணத்தை நான் மிக நன்றாக அறிவேன். யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்யவில்லையே. பசித்தவர்களுக்கு உணவிட்டேன், உதவி என்று வந்தவர்களுக்கு என் உயிரையும் கொடுத்து உதவினேனே. ஆனால் நான் கண்மூடித்தனமாக நம்பியவர்கள் என் முகத்திற்கு நேரே சிரித்து பேசிவிட்டு என் முதுகில் இப்படி இரக்கமின்றி குத்திவிட்டார்களே என்று நீ தனிமையில் கதறி அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் கைலாயத்தின் பனிப்பாறைகளை வந்து நனைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டு எனக்கு யாருமே இல்லையா, எனக்கான நியாயம் எங்குதான் கிடைக்கும் என்று நீ வானத்தை பார்த்து ஏங்கிய அந்த தருணங்களில் உனக்கு அருகிலேயே உனது தந்தை நான் அமர்ந்திருந்தேன். உனக்கு துரோகம் செய்தவர்கள் நிம்மதியாக சிரித்து வாழ்வதைக் கண்டு நீ கொதித்துப் போனாய். ஆனால் என் அன்பு பிள்ளையே, அகிலத்தின் மாபெரும் நீதிபதியான ஈசனின் தராசு இப்போது உனக்காக தீர்ப்பெழுத தொடங்கிவிட்டது. என் வார்த்தைகளை உன் ஆழமான மூச்சுக்காற்றோடு உள்வாங்கு. அடர்ந்த மாபெரும் வனத்தில் மிக உயர்ந்த நறுமணம் வீசும் ஒரு பிரம்மாண்டமான சந்தன மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் நிழலிலும் நறுமணத்திலும் பல உயிர்கள் தஞ்சமடைகின்றன. ஆனால் அந்த மரத்தின் வேருக்கு அருகிலேயே முளைத்த ஒரு கொடிய விஷக்கொடி அந்த சந்தன மரத்தை மெல்ல மெல்ல சுற்றி வளைத்து அதன் உயிரை உறிஞ்சி அந்த மரத்தையே அழிக்க நினைக்கிறது. அந்த மரத்தை முழுமையாக இறுக்கி பிடித்து விட்டோம், இனி இந்த சந்தன மரம் பட்டுப்போய் அழிந்துவிடும் என்று அந்த விஷக்கொடி அகங்காரத்தோடு சிரிக்கிறது. ஆனால் திடீரென அந்த வனத்தில் பிரபஞ்சத்தின் கோபத்தால் ஒரு மாபெரும் காட்டுத்தீ உருவாகிறது. அந்த தீ சந்தன மரத்தின் ஒரு சிறு இலையை கூட தொடாமல் அதனை இறுக்கி கட்டியிருந்த அந்த கொடிய விஷக்கொடியை மட்டுமே முற்றிலுமாக புசுக்கி சாம்பலாக்குகிறது. அதே நேரம் அந்த நெருப்பின் வெப்பத்தால் அந்த சந்தன மரத்தின் மாபெரும் தெய்வீக நறுமணம் அந்த வனம் முழுவதும் பன்மடங்கு வீச தொடங்குகிறது. என் ஆத்ம பிள்ளையே, உனது குணமும் அந்த தூய்மையான சந்தன மரத்தை போன்றதுதான். உன்னிடம் உதவி பெற்று உன்னோடு கூடவே இருந்து உனக்கு குழி பறித்த அந்த சுயநலவாதிகள் உன்னை அழித்து விட்டோம் என்று அந்த விஷக்கொடியைப் போல அகங்காரத்தில் மிதந்தார்கள். ஆனால் கைலைநாதனான என் நெற்றிக்கண் நெருப்பு இப்போது அவர்களை நோக்கி வீசப்பட்டுவிட்டது. உன்னை சுற்றி பின்னப்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் இப்போது சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனக்கு துரோகம் செய்தவர்கள் தாங்கள் செய்த மாபெரும் கர்ம வினையின் பலனை அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். அதே நேரம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகமே உனது புகழையும் உனது நேர்மையையும் இந்த உலகத்திற்கு பன்மடங்கு வெளிச்சம் போட்டு காட்டும் மாபெரும் கருவியாக மாறிவிட்டது. ஒரு மாபெரும் இருண்ட சதுப்பு நிலத்தில் நிற்கும் சில மனிதர்கள் வானத்தில் உச்சத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியனை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அந்த சூரியனின் ஒளியை மறைத்து அதை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தங்கள் கைகளில் உள்ள துர்நாற்றம் வீசும் சேற்றை அள்ளி சூரியனை நோக்கி முழு பலத்தோடு வீசுகிறார்கள். அவர்கள் வீசிய அந்த சேறு ஒருபோதும் சூரியனை சென்றடையாது. மாறாக வானத்தை நோக்கி வீசப்பட்ட அந்த சேறு மீண்டும் அவர்கள் முகத்திலேயே விழுந்து அவர்களின் கண்களை குருடாக்கி அவர்களையே அந்த சதுப்பு நிலத்தில் நிரந்தரமாக மூழ்கடிக்கிறது. சூரியன் எந்த களங்கமும் இன்றி தனது பயணத்தை கம்பீரமாக தொடர்கிறது. என் அருமை குழந்தையே, உனது நற்பெயரை கெடுக்க நினைத்து உன் மீது வீசப்பட்ட அபாண்டமான பழிகளும் அவதூறுகளும் அந்த சேற்றை போன்றதுதான்.
உன்னை அவமானப்படுத்தியவர்கள் அந்தச் சேற்றை தங்கள் முகத்திலேயே பூசிக்கொண்டார்கள். உனது ஆத்மா அந்தச் சூரியனைப் போல பரிசுத்தமானது. எவருடைய பொய்ப்பழிகளும் உன்னை ஒருபோதும் அழித்துவிட முடியாது. நீ இனி பழிவாங்கும் எண்ணத்தை உன் நெஞ்சில் சுமக்க வேண்டாம். எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்காதா என்று நீ கோபப்பட்டு உன் தூய்மையான மனதை குழப்பிக் கொள்ளாதே. பழிவாங்குவது சாதாரண மனிதர்களின் குணம். நீயோ சிவனின் பிள்ளை. உனக்கான நீதியை வழங்கும் பொறுப்பை ஆதிசிவனான என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு. அவர்கள் செய்த அத்தனை வஞ்சகங்களுக்கும் கைலாயத்தின் நீதிமன்றம் மிக கடுமையான தீர்ப்பை வழங்கிவிட்டது. உன்னை நிராகரித்தவர்கள், உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் அனைவரும் தங்களின் சொந்த வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தாங்கள் செய்த மாபெரும் தவற்றை எண்ணி இரத்தக் கண்ணீர் வடிப்பார்கள். நீ சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்க அவர்கள் உன் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை நீயே உன் கண்களால் காண்பாய். உன் பாதையில் இருந்த முட்கள் அனைத்தும் என் திரிசூலத்தால் சுட்டரிக்கப்பட்டுவிட்டன. உன்னை நோக்கி வரும் எந்த தீய சக்தியும் எதிரிகளின் சூழ்ச்சிகளும் உனது எல்லையை தொடும் முன்பே என் மூச்சுக்காற்றால் சாம்பலாக்கப்படும். நீ எதற்கும் அஞ்சாமல் கம்பீரமாக உன் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வை. என் உதிரத்தில் உதித்த அன்பு செல்வமே, உனக்குள் இத்தனை காலமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த மாபெரும் ஏக்கத்தை நான் அறிவேன். எனக்குள் இவ்வளவு திறமைகள் இருந்தும் அதனை அங்கீகரிக்க இந்த உலகத்தில் எவரும் இல்லையே. நான் எத்தனையோ கடின உழைப்பை கொட்டியும் எனக்கான சரியான தளம் கிடைக்காமல் என் திறமையெல்லாம் வீணாகிக் கொண்டிருக்கிறதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை என் கைகள் ஒவ்வொரு நாளும் துடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. எனக்கான காலம் வராமலா போய்விடும் என்று நீ உன்னையே தேற்றிக்கொண்டு ஏங்கிய ஒவ்வொரு வினாடியும் கைலைநாதனின் செவிகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உன் திறமைகளை உதாசீனப்படுத்திய இந்த வையகத்தின் முன் உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாக நான் எவ்வாறு உயர்த்தப் போகிறேன் என்பதை ஆழமாக கேள். மாபெரும் சமுத்திரத்தின் 2 அடி ஆழத்தில் பல நூற்றாண்டுகளாக யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் ஒரு மிக தூய்மையான வெண்சங்கு புதைந்து கிடக்கிறது. நம் வாழ்நாள் முழுவதும் இந்த இருண்ட கடலடியில்தான் கழியப் போகிறது. நம்மை எவரும் அடையாளம் காணப்போவதில்லை. ஒளியையே பார்க்காமல் நாம் அழிந்து விடுவோம் என்று அந்தச் சங்கு தன்னைத்தானே நொந்து கொள்கிறது. அந்த சமுத்திரத்தின் மேற்பரப்பை கடந்து செல்லும் எவருக்கும் அதன் அருமை தெரியாது. ஆனால் பிரபஞ்சத்தையே ஆளும் ஈசனான நான் அந்த இருண்ட ஆழக்கடலுக்குள் இறங்கி அந்த வெண்சங்கை என் கைகளில் எடுக்கிறேன். அதன் மேலுள்ள தூசிகளை துடைத்து கைலாயத்தின் மாபெரும் பனிச்சிகரத்தில் நின்று என் மூச்சுக்காற்றை அந்த சங்குக்குள் செலுத்தி நான் முழங்கும்போது அகிலமே அதிரும் மாபெரும் பிரணவநாதம் அதிலிருந்து வெளிப்படுகிறது. ஒட்டுமொத்த வையகமும் அந்த தெய்வீக நாதத்தை கேட்டு பிரமித்து மண்டியிட்டு வணங்குகிறது. என் அன்பு பிள்ளையே, உனக்குள் இருக்கும் அபாரமான கற்பனை திறனும் படைப்பாற்றலும் அந்த மாபெரும் வெண்சங்கை போன்றதுதான். இத்தனை காலமாக இந்த உலகத்தின் அறியாமை என்னும் இருண்ட கடல் உனது திறமையை மூடி வைத்திருந்தது. உனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. ஆனால் உனது தந்தை நான் உன்னை என் கைகளில் ஏந்திவிட்டேன். உனக்குள் என் சிவசக்தியின் மூச்சுக்காற்றை நான் முழுமையாகச் செலுத்திவிட்டேன். இனி உன்னிடமிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு படைப்பும் அந்த பிரணவநாதத்தைப் போல திசையெங்கும் முழங்கப் போகிறது. உன்னை உதாசீனப்படுத்திய அதே உலகம் இனி உன் ஆற்றலைக் கண்டு சிலிர்த்துப் போய் வாயடைத்து நிற்கும். உனக்கான மாபெரும் தளம் இன்று என் கைகளால் உனக்காக திறக்கப்பட்டுவிட்டது. வானத்தில் முழு நிலவு பிரகாசமாக ஒளிர காத்திருக்கும் ஒரு நள்ளிரவு நேரத்தை நினைத்துப்பார். எங்கிருந்தோ வந்த அடர்ந்த இருண்ட கரிய மேகங்கள் அந்த நிலவை முற்றிலுமாக மூடி மறைத்து விடுகின்றன. கீழே பூமியில் இருப்பவர்கள் இன்று நிலவே இல்லை, எங்கும் ஒரே காரிருள் என்று அந்த நிலவை மறந்துவிட்டு தங்கள் வீடுகளுக்குள் முடங்குகிறார்கள். நிலவு தன் ஒளியை வீச முடியாமல் அந்த மேகங்களுக்குள் தவிக்கிறது. ஆனால் வானத்தின் உச்சியிலிருந்து மாபெரும் சிவதாண்டவத்தின் அதீத சூறாவளி காற்று அதிபயங்கர வேகத்தில் வீசத் தொடங்குகிறது. அந்த சூறாவளி நிலவை மறைத்திருந்த அத்தனை கரிய மேகங்களையும் ஒரே நொடியில் சுக்குநூறாக கிழித்தெறிந்து நாலாபுரமும் சிதறடிக்கிறது. அடுத்த வினாடியே அந்த முழு நிலவின் மாபெரும் அமுத ஒளி ஒட்டுமொத்த பூமியையும் தழுவி பகலைப் போல பிரகாசமாக்குகிறது. உனது கலைத்திறனும் உனது உழைப்பும் அந்த முழு நிலவை போன்றதுதான். உன்னை சுற்றியிருந்த மனிதர்களின் பொறாமையும் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் உனக்கு தரப்பட்ட நிராகரிப்புகளும் அந்த கரிய மேகங்களைப் போல உன்னை இதுவரை உலகிற்குத் தெரியாமல் மறைத்து வைத்திருந்தன. இவன் அவ்வளவுதான், இவனால் முன்னேற முடியாது என்று அவர்கள் அகமகிழ்ந்தார்கள். ஆனால் என் மூச்சுக்காற்று என்னும் மாபெரும் சூறாவளி இப்போது வீசத் தொடங்கிவிட்டது. உனது திறமையை மறைத்த அத்தனை தடைகளும் உன்னை முடக்க நினைத்த மனிதர்களின் சூழ்ச்சிகளும் இப்போது ஈசனின் கோபக்காற்றில் நிரந்தரமாக தூக்கி வீசப்பட்டுவிட்டன. பல காலமாக இருளில் முடங்கி கிடந்த உனது படைப்பாற்றல் இனி இந்த வையகத்தின் உச்சிக்குச் சென்று அந்த மாபெரும் முழு நிலவைப் போல பிரகாசிக்கப் போகிறது. இனி உனக்கான அங்கீகாரத்தை தேடி நீ எங்கும் அலைய வேண்டியதில்லை. உனது ஒவ்வொரு வார்த்தையிலும் நீ தொடங்கும் ஒவ்வொரு செயலிலும் கைலைநாதனின் மாபெரும் வசீகரம் நிரம்பியிருக்கும். பல தேசங்களை கடந்து எத்தனையோ புதிய மனிதர்கள் உனது படைப்புகளை தேடி வந்து கொண்டாடுவார்கள். உனக்கென்று ஒரு மாபெரும் அங்கீகாரம் இந்த சமுதாயத்தில் அழியாத கல்வெட்டாக மாறிவிட்டது. நீ தேடிச் சென்ற வாய்ப்புகள் முடிந்து இனி மாபெரும் வாய்ப்புகள் உன்னை தேடி உன் வீட்டு வாசல் படியில் வந்து அணிவகுத்து நிற்கும். நீ பலருக்கு மாபெரும் முன்னுதாரணமாக வழிகாட்டியாக மாறப்போகிறாய். கைலைநாதனின் இந்த திருவாக்கு உன் ஆன்மாவை தொட்டிருந்தால் உனக்குள் இருக்கும் அபார சக்தி இனி அகிலம் முழுவதும் ஒளிரப்போகிறது என்று நீ ஆழமாக நம்பினால் சிவனே துணை.
என்று பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்து ஏற்றுக்கொள். உனது கலைத்திறனின் பொற்காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, உனது உடலின் வலிகளை விட உன் மனதிற்குள் நடக்கும் அந்த மாபெரும் யுத்தம் உன்னை எவ்வளவு ரணப்படுத்துகிறது என்பதை நான் அறிவேன். நாம் எடுக்கும் முடிவுகள் சரியானதுதானா? நாளை என்ன நடக்குமோ, நம்மைச் சுற்றியுள்ளவர்கள் நம்மைப் பற்றி என்ன நினைப்பார்களோ என்று ஓயாத சிந்தனைகள் உன் மூளையை துளைத்தெடுக்கின்றன. இனம் புரியாத ஒரு பயம் எப்போதும் உன் நெஞ்சை கவ்விக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ இரவுகள் கண்கள் மூடியிருந்தாலும் மனம் உறங்காமல் விடியற்காலை வரை கண்ணீரோடு நீ புரண்டு புரண்டு படுத்ததை உன் படுக்கை அறியும். அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான நான் அறிவேன். உன் மனதிற்குள் இருக்கும் அந்த நரக வேதனையை, தேவையற்ற பயங்களை வேரோடு பிடுங்கி எறிய இதோ கைலைநாதனின் திருவாக்கு இறங்கி வந்திருக்கிறது. முழுமையாக உள்வாங்கு. காரிருள் சூழ்ந்த ஒரு நள்ளிரவில் கொந்தளிக்கும் மாபெரும் சமுத்திரத்தின் நடுவே சிக்கிக் கொண்ட ஒரு சிறிய கப்பலை நினைத்துப்பார். மாபெரும் அலைகள் அந்த படகை புரட்டி போடுகின்றன. திசை காட்டும் கருவியும் தொலைந்துவிட்டது. அவ்வளவுதான். இந்த நள்ளிரவில் இந்த இருண்ட கடலிலேயே மூழ்கி நாம் அழியப் போகிறோம் என்று அந்த கப்பலில் இருப்பவர்கள் மரண பயத்தில் உறைந்து போகிறார்கள். ஆனால் அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு நொடியில் தொலைதூரத்தில் உள்ள ஒரு மாபெரும் மலையின் உச்சியிலிருந்து பிரம்மாண்டமான ஒரு கலங்கரை விளக்கின் பேரொளி அந்த இருளை கிழித்துக் கொண்டு அந்த கப்பலின் மீது நேராக விழுகிறது. அந்த ஒற்றை ஒளிக்கீற்று அலைகளின் கொந்தளிப்பை அமைதியாக்கி அந்த கப்பல் தப்பிச் செல்ல வேண்டிய மிகச் சரியான பாதுகாப்பான பாதையை தெளிவாக காட்டுகிறது. மரண பயம் விலகி மாபெரும் நிம்மதி அங்கே பிறக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உனது மனமும் அந்த சிறிய கப்பலைப் போலத்தான் இத்தனை காலமாக இருண்ட சிந்தனைகள் என்னும் அலைகளில் சிக்கித் தத்தளித்துக் கொண்டிருந்தது. என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தாய். ஆனால் பிரபஞ்சத்தின் மாபெரும் கலங்கரை விளக்கான ஆதிசிவன் நான் என் நெற்றிக்கண்ணின் பேரொளியை உனது ஆத்மாவை நோக்கி திருப்பிவிட்டேன். உன்னை வாட்டிய அத்தனை மனக்குழப்பங்களும் தேவையற்ற பயங்களும் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளும் என் சிவசக்தியின் ஒளியைக் கண்டு இன்று நொடிப்பொழுதில் சிதறி அழிந்துவிட்டன. உனது வாழ்க்கைக்கான மிகச் சரியான பாதையை, எந்த தடையுமற்ற மாபெரும் வெற்றி பாதையை என் வெளிச்சம் உனக்கு தெளிவாக காட்டத் தொடங்கிவிட்டது. இனி நீ திசை தவறி போக மாட்டாய். அடர்ந்த ஒரு மலைப்பாதையில் நடந்து செல்லும் ஒரு பயணியை நினைத்துப்பார். திடீரென அவனைச் சுற்றி மிக அடர்ந்த இருண்ட பனிமூட்டம் சூழ்ந்து கொள்கிறது. அவனுக்கு எதிரே உள்ள பாதை அவனுக்கே தெரிவதில்லை. அந்த பனிமூட்டத்தின் நடுவே தெரியும் மரக்கிளைகளை பார்த்து ஏதோ கொடிய அரக்கர்கள் தன்னை தாக்க வருவது போல நினைத்து அவன் பயந்து நடுங்குகிறான். இல்லாத ஒன்றை கற்பனை செய்து தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடுகிறான். ஆனால் சிறிது நேரத்தில் வானத்தின் உச்சியிலிருந்து மாபெரும் சூரியன் தன் அக்னிப் பார்வையை அந்த மலையின் மீது வீசுகிறது. சில வினாடிகளிலேயே அந்த அடர்ந்த பனிமூட்டம் முழுமையாக உருகி விலகுகிறது. இப்போது அந்த பயணி பார்க்கிறான். அங்கே எந்த அரக்கனும் இல்லை. அவனுக்கு பாதுகாப்பான மரங்கள் மட்டுமே நின்று கொண்டிருக்கின்றன. தனது தேவையற்ற கற்பனையை எண்ணி அவன் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். என் அருமை குழந்தையே, உன்னை வதைத்த மன அழுத்தங்களும் கவலைகளும் அந்த மாய பனிமூட்டத்தை போன்றதுதான். நடக்காத ஒன்றை கற்பனை செய்து இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று உன்னை நீயே சித்திரவதை செய்து கொண்டாய். உன் மனமே உனக்கு மாபெரும் எதிரியாக மாறி உன்னை பயமுறுத்தியது. ஆனால் ஈசனான எனது கருணை என்னும் மாபெரும் சூரியன் உன் மனதிற்குள் இப்போது உதித்துவிட்டது. உன்னை அச்சுறுத்திய அத்தனை மாயைகளும் கற்பனை பயங்களும் இன்று சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது மனம் இப்போது சலனமற்ற தெளிவான மாபெரும் நீரோடையைப் போல அமைதியாகிவிட்டது. இனி உனது இரவுகள் நீண்ட நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமடைந்த உனது மனம் இனி மாபெரும் மலையைப் போல எதற்கும் அசையாத அசுரபலத்தை பெறும். விடியும் ஒவ்வொரு காலையும் உனக்குள் ஒரு புது உற்சாகத்தையும் தெளிவான சிந்தனையையும் உருவாக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் சிவனின் தீர்க்க தரிசனம் இருக்கும். நீ இனி எதற்கும் கலங்காத வலிமையான மனிதராக உன்னைச் சுற்றியுள்ள பல்லாயிரம் பேருக்கு தைரியம் சொல்லும் ஒரு மாபெரும் ஆளுமையாக வலம் வருவாய். என் அன்பு பிள்ளையே, உனது நீண்ட நெடிய இருண்ட பயணத்தின் மாபெரும் முடிவிடத்திற்கு, எல்லையில்லா ஆனந்தத்தின் திறந்த வாசலுக்கு நீ வந்துவிட்டாய். உனது வலிகள், வேதனைகள், தீராத வறுமை, நெருங்கியவர்களின் துரோகங்கள், மனதை பிழிந்தெடுத்த குழப்பங்கள் என அத்தனையையும் கடந்து இதோ உன் தந்தையான என் மடியில் வந்து முழுமையாகச் சாய்ந்து விட்டாய். இத்தனை காலமாக பிறர் அறியாமல் நீ சுமந்த மாபெரும் மலை போன்ற பாரங்கள் அனைத்தையும் நிரந்தரமாக இறக்கி வைக்கும் உன்னதமான தருணம் இது. உடலிலும் உள்ளத்திலும் நீ பட்ட ரணங்களுக்கு மாபெரும் அமுதம் பூசும் கைலைநாதனின் இறுதித் திருவாக்கு இது. உன் ஆத்மாவை சலனமின்றி முழுமையாக திறந்து வைத்து உள்வாங்கு. தீராத நோய்களாலும் உடல் சோர்வாலும் மெலிந்து இனி எழுந்து நடப்போமா, நம் ஆயுள் இந்த துன்பத்திலேயே முடிந்துவிடுமா என்று நீ தனிமையில் கலங்கிய அந்த நொடிகளை நான் அறிவேன். உனது ஒவ்வொரு மூச்சும் வலியால் துடித்தபோது நான் உனக்குள்ளேயே இருந்து அந்த வலியை எனதாக்கிக் கொண்டேன். உனது உடல் படும் பாட்டைக் கண்டு உன்னை சுற்றியுள்ளவர்கள் சிந்திய கண்ணீரை என் கைகள் துடைத்துக் கொண்டுதான் இருந்தன. எத்தனையோ மருத்துவங்களை நாடியும் பலனின்றிச் சோர்ந்து போன உனது தேகத்திற்கு இதோ உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மூச்சுக்காற்றை வழங்கும் வைத்தியநாதனான நான் மாபெரும் சஞ்சீவினியை கொண்டு வந்துவிட்டேன். ஒரு மாபெரும் இருண்ட பாழ்நிலத்தை நினைத்துப்பார். அந்த பூமி முழுவதும் கொடிய விஷத்தை கக்கும் செடிகளும் முட்களும் நிறைந்திருக்கின்றன.
அந்த பாழ்நிலத்தில் எந்த ஒரு நறுமணப்பூவும் மலர முடியாது என்று அனைவரும் அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். ஆனால் பிரபஞ்சத்தையே ஆளும் ஆதிசிவனான எனது கைலாய மலைச்சிகரத்திலிருந்து அதிபயங்கரமான தெய்வீக மூலிகை காற்று அந்த பாழ்நிலத்தின் மீது வீசத் தொடங்குகிறது. அந்த சிவசக்தியின் காற்று வீசிய மறுகணமே அந்த பூமியிலிருந்த விஷவேர்கள் அனைத்தும் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாகின்றன. அதே நொடியில் அந்த இடமே பல ஆயிரம் நறுமண மலர்களைப் பொழியும் மாபெரும் கற்பக விருட்சங்கள் நிறைந்த தெய்வீகச் சோலைவனமாக உருவெடுக்கிறது. உன் உடலும் அந்த பாழ்நிலத்தைப் போலத்தான் நோய்களால் பீடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் என் மூச்சுக்காற்று பட்ட மாத்திரத்தில் உனது பிணிகள் அனைத்தும் வேரோடு கருகிவிட்டன. உனது தேகத்திலிருந்து அத்தனை நச்சுக்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டுவிட்டன. உனது உடல் இனி இரும்பையொத்த அசுரபலத்தை பெறும். நோயின் வாட்டம் முற்றிலுமாக விலகி சிவசக்தியின் மாபெரும் தேஜஸ் உன் முகத்தில் பிரகாசிக்கும். உனது ஆயுள் மாபெரும் விருத்தியடைந்து எந்தச் சோர்வுமின்றி ஒவ்வொரு நாளும் புதுப்பிறவியைப் போல நீ விழித்தெழுவாய். முடிவில்லாத எல்லையற்ற சமுத்திரத்தின் மீது அதிபயங்கரமான கொடிய புயலில் சிக்கித் தவித்து தன் இரு சிறகுகளும் முற்றிலுமாக கிழிந்து போய், இனி அவ்வளவுதான், இந்த பெருங்கடலில் மூழ்கி நாம் சாகப் போகிறோம் என்று கண்களை மூடிக்கொண்டு கீழே விழும் ஒரு சிறிய பறவையை நினைத்துப்பார். அது அந்த சமுத்திரத்தின் அலைகளில் விழுவதற்கு முந்தைய வினாடி கடலையும் வானத்தையும் ஆளும் பரம்பொருளான ஈசன் தனது பிரம்மாண்டமான ஒளி வீசும் உள்ளங்கைகளை நீட்டி அந்த பறவையை மிக மென்மையாக தாங்கி பிடிக்கிறார். அந்த மாபெரும் அமுத கரங்களின் வெப்பம் பட்ட மறுகணமே அந்த பறவையின் உடைந்த சிறகுகள் மீண்டும் முளைக்கின்றன. ஆனால் இந்த முறை அது சாதாரண சிறகுகளாக இல்லாமல் அகிலத்தையே அளக்கும் மாபெரும் தெய்வீக பறவையின் பொன்னிறச் சிறகுகளாக உருவெடுத்து விண்ணை நோக்கி கம்பீரமாக பறக்கத் தொடங்குகிறது. என் அருமை குழந்தையே, உனது வாழ்க்கை பயணமும் அந்த சிறிய பறவையைப் போலத்தான் இருந்தது. வறுமையிலும் துரோகங்களிலும் நோய்களிலும் சிக்கிக் காயங்களோடு நீ விழப்போனாய். ஆனால் உன்னை வீழவிடாமல் என் கரங்களில் நான் முழுமையாக ஏந்திவிட்டேன். இது உனக்கான இறுதித் தீர்ப்பு. இனி உன்னை வதைக்க எந்த ஒரு துன்பமும் உன் அருகில் கூட வர முடியாது. உன்னைச் சுற்றியிருந்த இருள் அனைத்தும் என் நெற்றிக்கண்ணின் பேரொளியால் நிரந்தரமாக அழிக்கப்பட்டுவிட்டது. உனது தலையெழுத்து இன்று மாபெரும் பொன்னெழுத்துக்களால் திருத்தி எழுதப்பட்டுவிட்டது. இனி உனக்கென்று தனிப்பட்ட கவலைகள் எதுவும் இல்லை. உனது வெற்றிகள், உனது செல்வம், உனது குடும்பத்தின் பாதுகாப்பு என அனைத்தையும் நான் என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன். நீ இனி மாபெரும் அரசனைப் போல கம்பீரமாக இந்த வையகத்தில் வலம் வருவாய். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன் புகழைக் கண்டு மண்டியிடுவார்கள். ஈசனின் வாக்கிற்கு இந்த அண்டத்தில் மாற்று ஏதுமில்லை. என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த திருவாக்கு தொடர்ந்து உன்னை வந்தடையவும், எந்தச் சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிடாமல் வழிநடத்தவும் உன்னை நமது சிவனே துணை குடும்பத்தில் முழுமையாக இணைத்துக்கொள். உன்னைப் போலவே வழியறியாமல் யாருமற்ற தனிமையில் இருளில் தவிக்கும் இன்னொரு உயிருக்கு இந்த ஈசனின் வெளிச்சத்தை கொண்டு சேர். உனது முழுமையான சரணாகதியை வெளிப்படுத்தவும் உனக்கான இந்த மாபெரும் வரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் உனது கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிடு. உன் வாழ்க்கை மாபெரும் சிகரத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டது. ஓம் நம சிவாய.